இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் காணொலியில இப்போ நம்ம பார்க்க போற தொகுதி வேலூர். ஸோ சாம்பிள்ஸ் வகையா பார்க்கலாம். ஏன்னா மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு எந்த ஒரு வகையில எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு தெரியணும். ஸோ 3977 பேர்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. வேலிடுன்னு நம்ம பார்க்க போகிறது 3129 பேர்கிட்ட மட்டும்தான். இந்துக்கள் 2706, கிறிஸ்தவர்கள் 89, முஸ்லிம்கள் 330, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 4 பேர் வராங்க. ஆண்கள் 1524, பெண்கள் 1576, மூன்றாம் பாலினத்தோர் 29, 18 19 வயசு வரைக்கும் 695, 20 30 வயசு வரைக்கும் 826, 30 50 வரைக்கும் 881, 50க்கும் மேற்பட்ட முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் 727. படித்தவர்கள்ன்ற கேட்டகரியில் 2236, படிக்காதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 893. இதில் வந்து நம்ம அடுத்து கேஸ்ட் வைஸ் ஒவ்வொரு சாதி சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாயுடுக்கள் வந்து 699 இருக்காங்க. என்னங்க இங்கே வேலூரில் ஏன்னா ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலயா? ஓகே. வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 638 பேர், முதலியார்கள் 517, யாதவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 261, பறையர் சமூகத்தில் வந்து 236 பேர் இருக்காங்க. அதர்ஸ் கேட்டகரியில் 778 பேர் இருக்காங்க. இந்த சமூகங்கள் கிட்ட இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து ஒப்பீனியன் பால்ஸில் நம்ம ஒப்பீனியன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதன் மூலிமா கிடைக்கப்பட்ட ரிசல்ட் தான். இருந்தாலும் பார்ட்டி அஃபிலியேஷன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிட்டு தங்களோட கருத்தை சொன்னவங்க திமுகலேருந்து 727 பேர்கிட்ட வந்து நம்ம கருத்துக்கள் எடுத்திருக்கோம். காங்கிரஸ்லேருந்து 159, அஇஅதிமுகலேருந்து 599, பிஜேபியிலேருந்து 579, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து 103, நாம் தமிழர்லேருந்து 132, ஓபிஎஸ்என் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பார்வையில் 171, அதர்ஸ் அண்ட் நில் அப்படிங்கிற கேட்டகரியில் 667. இங்கே அந்த பாஜகவுக்கான அந்த 500 வாக்குகள் அப்படிங்கிறது டாக்டர் ஏசி சண்முகம் அவருக்கான அவரோட வெயிட், அவருடைய வாக்குகள், அவருக்கு கிடைக்க போகிற வாக்குகள் அதை இது பண்ணி தான் வருது. பாஜகவுக்கு தனி செல்வாக்கு இல்லை, ஆனால் டாக்டர் ஏசிஎஸ் அவர்களுக்கு தனி செல்வாக்கு. அங்கே செல்வாக்கு மிக்க ஒரு நபர். அவர் தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பாஜகவோட தான் போக போகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டாரு, இதை அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால வந்து பாஜக சார்பில் அவர் நிற்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ முதல் கேள்வியாக டிஎம்கேயோட பர்ஃபார்மன்ஸு 2.5 வருடங்களாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி வர்ஸ்ட், சுத்தமாக மோசம், திருப்தியே இல்லை, மிகவும் மோசம் அப்படின்னு 31% பேரும், மோசம் எங்களுக்கு மட்டுமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 29% பேரும், சுமாராக செய்திருக்கிறார்கள் பெட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க 14% பேரும் வந்து பெஸ்ட், சிறப்பாக செய்திருக்கார்கள், அவங்களோட பணி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால பிஜேபி அரசாங்கம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் அவங்களுடைய செயல்பாடை பற்றி கேட்குறப்போ 31% பேர் மிகவும் மோசம், வெரி வர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. 29% பேர் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் அப்படிங்கிற கேட்டகரியில் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக்கிறார்கள் பாஜக அப்படின்னு 10% பேரும் இதை பற்றி கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு 13% பேரும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்மளோட மாநிலத்தின் மேலே மத்திய அரசு வச்சிருக்க கரிசனை, அவங்களோட கருணை இல்லை, அவங்களோட பார்வை எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட பார்வை நம்ம தமிழ்நாட்டு மேலே இருக்கா, நம்மள மேலே அக்கறை வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லக்கூடிய பெரும்பான்மையான தகவல் வந்து 60% பேர் வந்து இல்லை, அவங்களுக்கு நம்மளோட மாநிலத்தின் மேலே கரிசனையோ அக்கறையோ எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதோ ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு 13% பேரும் மிகவும் அக்கறை உள்ளது, நம்ம மேலே அவங்க பாசம் அன்பு எல்லாமே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 13% பேர் சொல்லியிருக்காங்க. 12% பேர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சனாதானம் குறித்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லை, கேள்விப்படவே இல்லைன்னு 65% பேர், அதாவது உதயநிதி அவர்கள் பேசினார்ல அந்த சனாதன பேச்சை பற்றி வந்து 65% பேர் கேள்வியே பட்டதில்லைங்கிறாங்க. சுமாராக 10% பேர் வந்து ஏதோ கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. எஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கேள்விப்பட்டோம் அப்படின்னு 4% பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் 60% பேர் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் என் கேள்வியே படலன்னு சொன்னாங்களோ அப்படின்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு தெரியும் 18% பேரும் தெரியும் அப்படின்னு துல்லியமாக 4% பேர் சொல்லியிருக்காங்க. 15% பேர் வந்து 15% பேர் வந்து இதை பற்றி எங்களுக்கு கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு அந்த 18% எங்களுக்கு வந்து ஓரளவு தெரியும் அப்படிங்கிறது இங்கே தான். இதுதான் இந்த தொகுதியில் தான் முதல் முறையாக பார்த்தோம். அது ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹரிஷ்? திரு ஏசிஎஸ் அவர்களால் அவர் அது பரப்பி விட்டுருக்காருன்னு இல்லை, பாஜக ஆதரவு அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி நம்மளும் செயல்படுவோம் அப்படிங்கிறது ஏசிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு, அது அவருடைய நிலைப்பாடு. அதனால பாஜக சனாதனத்தை ஆதரிக்குது, நாமளும் ஆதரிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, அதுதான் அந்த கருத்தா வெளிப்பாடு. அது என்ன ஏதுன்னா அவங்களுக்கு தெரியல. பாஜக ஆதரிக்குது, அதனால நாங்கள் ஆதரிக்கிறோம், அதுதான் அவங்களுடைய பதிலாக இருந்தது. ஓகே, பாஜக ஆதரிக்குது, பாஜக வந்து அது இந்து அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பேர் அப்படிங்குது. ஸோ அதனால் நாங்களும் ஆதரிக்கிறோம்.
அதை எதிர்த்தா நாங்களும் எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அதிமுகவை பற்றின சில கேள்விகள் இருக்குது. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து வெளியே வந்தது எந்த அளவுக்கு சரியான ஒரு முடிவுன்னு கேட்டதுக்கு அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு 21% பேரும் வந்து அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, அது கொஞ்சம் பொறுத்து செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு 18% பேரும், மிகவும் சரியான முடிவு அப்படின்னு 57% பேரும் சொல்லியிருக்காங்க. அதிமுக சிறுபான்மையினரை வந்து கவர்றதுக்காகவே பாஜகவை கழட்டி விட்டா போதுன்னு வெளில வந்துட்டாங்களா, அதான் அவங்களுடைய வந்து ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்லை அப்படின்னு 51% பேரும் சொல்லியிருக்காங்க. ஆம் அப்படின்னு 25% பேரும், அப்படிலாம் சொல்லிட முடியாதுங்க அப்படின்னு 20% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக அடுத்து நம்ம திமுகவோட பர்ஃபார்மன்ஸில் முதல் வகையில் எடுக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படி தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா. அதில் திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் 99% வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் அதோட உண்மைத்தன்மை என்னங்க நினைக்கிறீங்க, அவர் சொல்கிறது சரியான்னு கேட்டால் எஸ் கரெக்ட் அப்படின்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க. ஆச்சரிய மூட்டும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பேர் வந்து செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறாங்க. அவர் முதல்ல லிஸ்ட்டு போட சொல்லுங்கள், நாங்கள் அசஸ் பண்ணி சொல்கிறோம், சும்மா குருட்டம்பாக்கில் சொல்லிட முடியாது அப்படின்னு 28% பேரும், இல்லை அவர் பொய் கூறுகிறார், அதில் உண்மை இல்லை அப்படின்னு 27%. 30% பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே திமுகவோட. இது பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், அதே மாதிரி மத்திய அரசு கூட தான் அந்த ஜல் ஜீவன் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் திட்டம், இதெல்லாம் வந்துட்டு மாநில அரசு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுக வச்சுட்டாங்க. ஓகே, முன்னெடுத்துட்டு போகிறாங்க, இன்னுமே அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து மாநில அரசு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்துட்டு போகிறதுனால திமுக அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு, திமுகவால் தான் எங்களுக்கு வீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, கடந்த அதிமுக ஆட்சியில் வந்துட்டு கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி திமுக அரசு அமைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி வீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அதுதான். ஓகே 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 ஸோ அடுத்து இலவசங்கள் பற்றின கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மினிஸ்டரோட கமெண்ட்ஸ், அதை பற்றி இங்கே கேள்விகளில் வந்து முதல்வர் வந்து அமைச்சர்களுடைய பேச்சை சரி செய்யவோ இல்லை வந்து அடக்கவோ தவறிவிட்டார், கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு 31% பேரும், இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது, அப்படி வந்தாலும் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 21% பேர்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இலவசங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு 19% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அமைச்சர்கள் இப்படி பேசுறது மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது எல்லா கேட்டகரியிலையும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலையும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோமோ நமக்கு புரியுது. இந்த தொகுதி ஏன் இவ்வளவு வருது அப்படின்னா, அந்த தொகுதியில் வந்து அமைச்சர்கள் வந்து திட்டங்களை விமர்சிக்கிறாங்கிறத தாண்டி திட்டங்கள் துவக்கப்படும் போதே வந்துட்டு பெண்கள் கிட்ட அந்த திட்டத்தை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது பண்ண மாட்டேங்கிறாங்க. திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்கிற அந்த விழிப்புணர்வு மகளிர்கிட்டையும் இல்லை, திட்டத்துடைய பயனாளிகள்கிட்டையும் இல்லை. நாங்கள் தான் பண்ணுறோம் இப்படியா பப்ளிசிட்டி மட்டும் ஸ்டிக்கர் ஓட்டுறத அந்த ஒரு பணி தான் செஞ்சிட்ருக்காங்க. ரெண்டாவது, இப்போது சமீபத்தில் திமுகவுடைய எம்பி மறுபடியும் கண்டஸ்ட் பண்ணுற திரு கதிர் ஆனந்த் அவர்கள் வந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்ததுனால தான் பளபளன்னு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா சொல்லிருங்க. அந்த பிராண்டையும் ஃபேர் அண்ட் லவ்லி அது ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு பளபளன்னு இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு பெண்கள் கிட்ட கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. நான் அப்படிலாம் பேசலை, நான் பேசுனது தெரித்து மீடியாக்களில் பரப்பப்படுதுன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவும் ஏற்கனவே மீடியாவில் வெளிவந்த வீடியோவுக்கும் கிட்டத்தட்ட 10 வித்தியாசத்துக்கு மேலே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை, அந்த விளக்கம் கொடுக்காம இருந்தாவது கொஞ்சம் கொடுக்காம இருந்திருந்தா வந்து இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடி இருந்திருக்காது அவருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. அது கொடுத்ததுனால கூடுதல் நெருக்கடிகளோட அவர் வந்து தேர்தல் சந்திக்க வேண்டிய நிலையில இருக்கார். ஓகே, அப்பா வந்து தக் லைஃப் பண்றதுக்கு பெயர் போனவர், அது கான்ஃபிடென்ட்டா காமெடி பண்ணுவாரு. இவர் வந்து கான்ஃபிடன்ஸே இல்லாம காமெடி பண்றாங்க பேர்ல வந்து தன்னையே வந்து துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு காமெடி பண்றாரு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வைக்கிறதுனாலும் அது வந்து பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவாரு. அந்த அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் இருக்கிறதுனால எந்த விஷயத்துல நம்ம கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவாரு. கதிரானந்த் அவர்களுக்கு அந்த அனுபவம் போதலை அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாங்க, செல்ல குட்டிகளெல்லாம் உள்ளே இறக்கி விட்டால் அவங்க கத்துக்குட்டி அப்படின்னு இந்த மாதிரி நேரத்தில் வந்து வெளிப்பட்டுருது அப்படின்னு தான் என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஃப்ரீபீஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 27% பேர் வந்து எங்களுக்கு கருத்தே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய மதிப்பீட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, மிகவும் மோசம் அப்படின்னு 29% பேரும், மோசம் அப்படின்னு 27% பேரும், சுமார் அப்படிங்கிறதுல 15% பேரும், பெஸ்ட் அப்படின்னு 14% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்த்து முதல்வர் ஸ்டாலினுக்காக முட்டு கொடுக்கறதுக்கு கூட யாரும் வந்து எந்த மாதிரி திமுகவினரே வந்து அதிருப்தியில் இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து
நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாக்களித்தோம். எங்களுக்கு போதும், இந்த ஆட்சி போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் திமுகவினரே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் திமுக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் ஆகட்டும், கிளைக்கழக நிர்வாகிகளாகட்டும், இவங்கெல்லாம் வந்து வசூல் பண்ணுறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர திட்டங்களை பற்றி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போகிறதும், அரசு திட்டங்களை வந்து முறையாக செயல்படுத்திருக்காங்களான்னு கண்காணிக்கிறது, இது எதுவுமே பண்ணுறது கிடையாது. எதில் வசூல் பண்ணலாம், எதில் கமிஷன் அடிக்கலாங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் போயிட்டுருக்காங்க. அதுதான் வந்து திமுக நிறைய அதிருப்தியில் கொண்டு போய் ஆழ்த்திருக்கு. ஓகே, இப்போ லா அண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட்டு 40% வந்திருக்கு. ஏன் வேலூர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக இருக்குது? வெரி வேர்ஸ்ட்டு 19% பேர் சொல்லியிருக்காங்க, பட் 40% வந்து வேர்ஸ்ட். ரவுடிகளின் கூடாரமாக வேலூர் இல்லையா? அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ரவுடிகளின் கூடாரமாக வேலூர் இருக்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டை நான் சொல்லலை, அங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் கருத்து சொல்லுவாங்க. அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறீங்க? இல்லை, அங்கே வந்து ரவுடிசம் அப்படிங்கிறத தாண்டி கட்ட பஞ்சாயத்துகள் நிறைய நடக்குது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல கந்து வட்டிக்கு பணம் வாங்குறீங்க அப்படின்னா கந்து வட்டியே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அரசனுடைய நிலைப்பாடு. அதை தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் கந்து வட்டிக்கு வாங்க வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. வாங்கி முறையாக அதுக்கான வட்டி கட்டினாலும் அவங்க வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மிரட்டலுக்கு ஆளாகிறாங்க. இது சம்மந்தமாக புகார்கள் நிறைய பதிவாயிருக்கு. ஆனால் புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் பெருசாக எடுத்ததை தெரியல. ஓகே. ஸோ வேர்ஸ்ட் 40% பேர் சொல்லிட்டாங்கல்ல. வெரி வேர்ஸ்ட்னு 19% பேர், பெட்டர்னு வெறும் 17% பேர், பெஸ்ட்டுன்னு 14% பேர். ஸோ 40% அப்படிங்கிறது திமுக நிர்வாகிகள், வேட்பாளர் எல்லாருமே வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ இது பெரிய அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத. இதில் வந்து காவிரி பிரச்சனையை வந்து எப்படி வந்து கையாண்டிருக்காங்க தமிழக அரசாங்கம், சுப்ரீம் கோர்ட் கிட்டேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கிட்டையும் போனதுக்கு பதில் கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டேயும் வந்து பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அவங்க பண்ணது வந்து சரியான ஒரு முடிவு தான், சரியான முறை தான் அப்படின்னு 19% பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏமாற்று வேலை, விவசாயிகளை ஏமாற்றுறதுக்காக அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு 10% பேரும், காங்கிரஸோட அலைன்ஸ் பிடிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே, ஏன் அவங்க அந்த வகையை கையாளல அப்படின்னு 25% பேரும், மக்களை மடைமாற்றும் ஒரு செயல் அப்படின்னு 37% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காங்கிரஸோட அலைன்ஸ் உடச்சிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் அலைன்ஸை உடச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டியிருந்தா கூட அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற விஷயத்த கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க. ஆனால் பேச வேண்டியது வந்துட்டு கர்நாடக கவர்மெண்ட்டுங்கிறப்ப கர்நாடக கவர்மெண்ட்டோடைய எல்லா விதமான திட்டங்களுக்கும் நீங்கள் துவக்கத்துக்கு போகிறீங்க, முதலமைச்சர் பதவியேற்புக்கு போகிறீங்க, இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை இதுக்கு போகிறீங்க. கூட்டணியில் இருக்கீங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சியிலேருந்து என்ன நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய கேள்வி. ஓகே அதை கலைஞர் வந்து கடிதம் எழுதுவார், அந்த மாதிரி இதை வந்து பார்க்குறாங்க போல. அவர் கடிதங்கள் எழுதினாலும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு. அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு. அது வந்து காங்கிரஸ் வந்து பண்ணலை அப்படின்னா காங்கிரஸ் விமர்சிப்பார், மறைமுகமாக விமர்சிப்பார், ஒரு சின்ன நிர்பந்தமும் கொடுப்பார். ஆமாம், அழுத்தம் கொடுப்பார். அந்த அழுத்தத்திற்கு வந்து காங்கிரஸ் வந்து அடிபணிஞ்சு போகும். சில நேரம் வந்துட்டு முடியாதுன்னு பண்ணுவாங்க. முடியாதுன்னு பண்ணுறப்போ அதுக்கான பதிலடி வந்து முரசொலியில் வரும். இல்லை, அதன் மூலியமா ஏதாவது ஒரு அவுட்கம் வந்து ஏதாவது ஒரு அவுட்கம் வந்துடும், ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ அந்த சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட அரசியல் செய்ய தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே, ரைட். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய கொஸ்டினே வந்து விவசாயத்தை பற்றி தான். விவசாயத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம்னு வெறும் 6% பேர் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு 80% பேரும் எப்போயாவது பார்ட் டைம் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி 7% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் விவசாயம் பெருமளவில் வந்து குறைந்திருக்கிறது தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். விவசாயிகள் வந்து குறைந்திருக்காங்க. பார்ட் டைம் விவசாயம் பண்ணுறவங்க வந்துட்டு காய்கறிகள் விவசாயம் தான் ஜாஸ்தி இருக்கு. அதில் வந்து மானியம் கிடைக்க வேண்டும் அவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மானியம் அரசு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா இதனுடைய விளைச்சலை நாங்கள் அதிகப்படுத்தி காட்டுவோம். இது வந்து மாநில அந்த தொகுதி முழுக்க வந்துட்டு அதிகமாக கேட்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அரசு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஃபார்மிங்கான திட்டத்துக்கு தனி மானியம் ஒதுக்கணும். அந்த மானியம் வந்து எங்களுக்கு ஒரு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அமையணும். அதெல்லாம் எங்களுக்கு அரசு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு. ஓகே, ஸோ விவசாயிகளோட பிரச்சனையும் விவசாயிகளையும் கையாண்ட விதத்தை பற்றி அடுத்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படிங்கிறது வெறும் 12% பேர், பெட்டர் சுமார் அடுத்த லெவலில் இருக்கிறது 15% பேர் வந்து, வேர்ஸ்ட்னு 34%, வெரி வேர்ஸ்ட்னு 28%. அதுலேயும் அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வரக்கூடிய கேள்வி வந்து மழை வெள்ளத்தை வந்து அதனால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை வந்து அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு. வெரி வேர்ஸ்ட் 33%, வர்ஸ்ட் அதாவது சுமாராக தான் செயல்பட்டாங்க அப்படின்னு கூட இல்லை, மோசமாக செயல்பட்டுருக்காங்கன்னு 29% பேரும், இப்போ சுமாராக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 17% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பான செயல்பாடு தான் அப்படின்னு 15% பேர் வந்து
அவங்களுடைய குரல்களாக வந்து இங்கே பதிவிட்டிருக்காங்க. அண்டு 2019 நடந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்குப்பா ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டால் திமுகவுக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 44% பேர். அடுத்தபடியாக எல்லாருக்குமே தெரிந்த ஆப்வியஸ் செகண்ட் பிளேஸ் இப்போ வகிச்சிட்டு இருக்க அஇஅதிமுக 38% பேர் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 3வது இடத்த வந்து இங்கே பிடிச்சிருக்காங்க, 5% வாக்குகள் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதர்ஸ் அப்படின்னு சொல்றப்பட்ட எனக்கு தெரிஞ்சு பாமகவா இருக்கலாம், இல்லை தேமுதிகவா இருக்கலாம். அந்த நேரத்தில் பாமக வந்துட்டு ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து தேமுதிகவும் ஏடிஎம்கே. ஓ ஆமாம் இல்லை கரெக்ட். அப்போ அவங்க இல்லை, இப்போ வேற யாருக்கும் வந்து ஒரு 10% போயிருக்கு. இதர வேட்பாளர்கள் சுயேட்சைகள் பாஜக கொஞ்சம் போயிருக்கலாமா, இல்லை பாஜகவும் அதிமுக கூட இருந்தாங்க. கரெக்ட். அப்போ அதர்ஸ் வந்து இந்த 10% பேர் வந்து யாருக்கு போயிருக்குன்னு குறிப்பாக வந்து தெரியல. உங்களோட எம்பியோட பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ செயல்பட்டு இருக்கவர் எப்படி செயல்பட்டார் கடந்த 5 வருடம், அதாவது கதிர் ஆனந்தை பற்றி கேட்டிருக்காங்க. வெரி வர்ஸ்ட்னு 22 பேரும் 22%, வர்ஸ்ட் அப்படின்னு 26%, பெட்டர் சுமார்னு 21%, பெஸ்ட்னு 17%. குறிப்பாக கதிரானந்த அவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வரக்கூடியது கொஞ்சம் இன்னெஃபிஷியண்ட்டாக தான் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. ஒரு சரியான அரசியல்வாதியாக இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவரே வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். பேசுகிறதெல்லாம் வந்துட்டு அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து போய் சேரலாம். சரி, அவர் என்னெல்லாம் பேசினாரா? நிறைய வாட்டி பேசுறார், நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். அவருடைய வீடியோக்கள்லாம் வந்துட்டு அவர் சமூக வலைதளத்தில் வெளியிடுறாங்க. அவரே வெளியிடுற சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் வந்து ஆக்டிவாக இருக்காரு. ட்விட்டரில் வந்து வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாரு. ஆனால் தொகுதி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்களா திமுகவினர் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. ஓகே, எங்கள் தொகுதி எம்பி நாடாளுமன்றத்தில் எங்களுக்காக என்ன கோரிக்கை வச்சாருங்கிறது தான் அங்கே கேள்வியாக இருக்குது. அவர் வச்சிருக்காரு, ஆனால் மக்கள்கிட்ட அது போய் சேரல. ஓகே, வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க தங்களுக்கான அந்த ஐடி விங்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் படுத்திக்கணும். கதிரானந்த் அவர்களே இதை வந்து நீங்கள் வந்து காதில் எடுத்துக்கணும். அண்ட் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி 2014 2023 வரைக்கும் மோடியின் ஆட்சியில் எப்படி இருந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு டான்னு 50% பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்குன்னு 16% பேர், ரெஸ்பான்ஸ் எல்லாம் 17% பேர், எஸ் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு 15% பேர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து சரியான எதிர்கட்சியாக செயல்படுறாங்களா, அவங்களோட மதிப்பீடு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு 49% பேர். இங்கே வேலூரில் வந்து காங்கிரஸ் மேலே அதிருப்தி அதிகமாக இருக்குது. 46% பேர் தான் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக சரியாகவே செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பாஜக அந்த முன்னெடுக்கிற சில தேவையில்லாத விஷயங்களில் காங்கிரஸ் தேவையில்லாமல் பலியாகிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்து காங்கிரஸ் தொண்டர்கள்கிட்டே இருந்துட்டாங்க. அவங்களே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பாஜக தேவையில்லாமல் வந்து மடைமாற்றுவதற்காக கொண்டு வராங்க. குறிப்பாக வந்துட்டு ஒரு வாக்கெடுப்பு நடக்குதுன்னா அந்த வாக்கெடுப்பில் வந்து பாஜகவினர் காங்கிரஸை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் கொடுக்கலாம், ஆனால் அவங்க வைக்கிற ட்ராப்பில் நீங்களே போய் விழுறீங்க. அது வெயிட்டில் மாட்டிக்கிறாங்க. அது தேவையில்லாத கருத்துக்களாக முன் வைக்கிறீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். அவாய்ட் பண்ணாமல் விட்டது ஏன் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் பேசினதெல்லாம் உங்களுக்கே அகேன்ஸ்டாக வந்து நிற்கிது இப்போ அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற காங்கிரஸாருடைய கருத்தாவே இருக்குது. நல்லா திருப்பி விட்ற அந்த டெக்னிக்கை வந்து இவங்களுக்கு அதை ஷீல்ட் பண்ண தெரியல. 10 வருஷம் ஆனாலும் அதை கற்றுக்கல. அதை வந்து கரெக்டாக இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா வட தமிழ் மாநிலங்களில் வந்துட்டு இப்போ பாஜக செல்வாக்காக இருக்குது. அந்த செல்வாக்குகள் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்க அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த செல்வாக்குகள் குறைய ஆரம்பிக்கும். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை அதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, தகர்க்கப்பட முடியாத சக்தி எதுவுமே இல்லை உலகத்தில் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அரசியல்லையும் அப்படி தான். அந்த காங்கிரஸ் தான் அவங்களோட கான்ஃபிடன்ஸில் வந்து ஏற்றிக்கணும். உங்களுடைய ஒப்பீனியனில், அதாவது லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? டிஎம்கே அலையன்ஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. 33% பேர் அப்படி சொல்கிறாங்க. அஇஅதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 25% பேரும். என்னங்க பிஜேபிக்கு இங்கே ஒரு நல்ல மவுஸ் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா 25% பேர் அஇஅதிமுகவுக்கு ஈக்குவலாக வந்து 25% பேர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழருக்கு வெறும் 3 தான். இதை பற்றி சொல்லுங்கள். ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் என்னங்க இதில் ஒரே லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது? அதிமுகவுடைய வாக்குகள் அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகள். சரி, பாஜகவான வாக்குகள் ஏசி சண்முகம் அவருடைய செல்வாக்குனால வருது தான். பாமக இப்போ சேர்ந்துருக்காங்க. நம்ம சர்வே இருக்கும்போது இல்லை. ரைட், பாமக அவங்களோட இல்லை. கரெக்ட். இது டாக்டர் அவர் ஏசிஎஸ் அவருடைய செல்வாக்கு அவருக்கு என்னங்க கொஞ்சம் இந்த ஏரியாவில் நல்லாவே செல்வாக்கு. அவருடைய சமூக ரீதியான வாக்குகள் அங்கே இருக்கு. அந்த வாக்குகள் எல்லாமே வந்துட்டு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. தனக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் நம்புகிறாரு. ஆனால் பாஜகவுக்கு அந்த செல்வாக்கில் பாஜக அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இவர் தான் பாஜகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படி தான் அங்கே பாஜக இருக்குது. அவர் தான் தோளில் சுமந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க? அதுதான் 2019 அதுதான் நடந்தது. அதிமுகவும் இவரும் தான் வந்துட்டு இவர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இவருடைய செல்வாக்கும் அதிமுகவோட செல்வாக்கும் தான் இவருக்கான வாக்குகளாக மாறிச்சு. பாஜகலேருந்து கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. பாமக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அவருக்கு. ஓகே, பாஜக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் இவர் ஜெயிச்சிருப்பார். பாஜக
நாம தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம ஜெயிச்சா தோற்றா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் விட்டுட்டாங்க. அந்த மனநிலையில் தான் 370 ஸ்கிராப் பண்ணாங்க. அந்த ஸ்கிராப்பிங் தான் வந்துட்டு அவருடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அது வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் வாக்களிக்க முன் வரல. அங்கே நாடாளுமன்றத்தில் 370 ஸ்கிராப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மதியம் 1 மணியிலேருந்து அவங்க குவிய ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்குச்சாவடிகளில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்குகள் அதிகமாக விழுந்தது. குறிப்பாக அவங்க டாமினேட்டட் ஏரியாஸ்லாம் எதிர்பார்க்காத அளவு வாக்குகள் விழுந்தது. அதெல்லாம் வந்துட்டு பாஜக செய்த தவறுகள். ஆனாலும் இப்போ மறுபடியும் பாஜகவோட தான் கூட்டணி வைத்திருக்கார். அது எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. திரும்பி 1 மணிக்கு மேலே ஓட்டிங் பூத்துலாம் வந்து ஃப்ளட் ஆக போகுது. ரைட்டு. இப்போ வந்து டேரெக்டாக யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க, யாருக்குங்க ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அது யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த எலெக்ஷனில் 2024 லோக்சபா எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா இதுலேயே முன்னிலை வந்து டிஎம்கே அலைன்ஸ் தான் வைக்கிறாங்க. 31% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அஇஅதிமுகக்கு 23%. அதே மாதிரி பிஜேபி ஈக்குவல் பண்ணுறாங்க 23%. நாம் தமிழருக்கு வெறும் 5% மட்டுமே. ஸோ இதில் ரெஸ்பான்ஸே இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10% வருது. அடுத்து வந்து சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக யாருக்கான செல்வாக்கு எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 182 ஆம்பூர், ஆப்வியஸ்லி இஸ்லாமிய மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அஇஅதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 148ங்க. கீழ்வைத்தனன் குப்பம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 148. அதிமுக வந்து அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சுருக்காங்க. வாணியம்பாடியிலையும் ஆல்மோஸ்ட் 146 கிட்ட வந்து வருது. வாணியம்பாடியில் இந்த முறை இஸ்லாமியர்கள் அதிமுகவும் ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. ஓகே நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் பார்க்கலாம். ஆம்பூர்லேயும் கொஞ்சம் மாறி வந்து அதிமுகவுக்கு வருதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஸ்டிபி அவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுகவும் ஒரு ஆப்ஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள். நம்ம வந்து திமுகவுக்கு மட்டும்தான் போட்டுருக்கோம். திமுக இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அதிமுகவும் ஒரு ஆப்ஷனாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. ஓகே பாஜக இருக்கிறதுல எங்கே செல்வாக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா 142. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வைத்தநாத்து குப்பமில் தான் வந்து 142. திமுகவுக்கு இருக்க அதே செல்வாக்குங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் பாஜகவுக்கு. அங்கே தான் மேபி ஏசிஎஸ் அவருடைய செல்வாக்கு அங்கெல்லாம் இருக்குது. ஓகே. அமமுக இங்கே அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஓட்டு வந்து குடியாத்தம்லேருந்து வந்திருக்கு அவங்களுக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதிகமாக வந்து ஆதரவு 35 ஓட்டுகளோட வேலூர்லேருந்து வந்திருக்கு. ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓட்டுகளோட வேலூர் தொகுதியிலேருந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க 92 ஓட்டு வந்து வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்கு. அடுத்த முறை, அதாவது அடுத்த வாரம் நம்மளோட ரிசல்ட் தெரிக்கிறப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். டிஎம்கேக்கு வந்து 919, அதாவது 29% வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது. அஇஅதிமுகக்கு 728, பிஜேபிக்கு 706. இதில் அதிமுகக்கும் பிஜேபிக்கும் வந்து 1% வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு ஃபைனல் ரிசல்ட்டை. அமமுக வந்து பார்த்திங்கன்னா 114, 3%. நாம் தமிழர் 159ஓட 5%. ஓபிஎஸ் 53 ஓட்டுகளோட 1%, அது 1.5% வருது. அதர்ஸ் 450 அவங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஒருவேளை அமமுக, ஓபிஎஸ் எல்லாருமே என்டிஏ கூட, அதாவது பிஜேபி கூட ஜாயின் பண்ணுறப்போ எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தா அஇஅதிமுகக்கும் இந்த அமமுகக்கும் இல்லை பிஜேபி, ஓபிஎஸ் 3 பேருமே சேர்ந்து அந்த கூட்டணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சதவிகிதம் வந்துடுது. 25% வந்து வாங்குறாங்க. 2 பேரும் வந்து 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நெக் டு நெக் வந்து வந்துருச்சு. பட் ஸ்டில் 933 ஓட்டோட வந்து திமுக 29% இங்கே இருக்காங்க. நாம் தமிழர் இங்கே கொஞ்சம் ஒரு வீக்கான ஒரு கிரவுண்டு போல இருக்குது, வெறும் 5%. 163. பட் அதர்ஸ் 453, 14% அடுத்த வாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளியர் ரிசல்ட்டோட நம்மளோட செகண்ட் செட் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் நம்ம ஒப்பீனியன்ஸ் பால்ஸ் பற்றி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து திருப்பியும் எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றியும் சொல்லிடுங்க. உங்களோட ஃபைனல் வேர்டிக்ட் அண்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஹரிஷ். டிஎம்கேலேருந்து துரைமுருகன் அவருடைய மகன் ஏற்கனவே ஜெயிச்சு இப்போ 2வது முறையாக வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க கதிர் ஆனந்த் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ கதிர் ஆனந்தை பற்றி நீங்கள் அந்த காணொலியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க. ஏடிஎம்கேலேருந்து பசுபதினு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இல்லை. ஓகே. அதிமுகவுடைய பலம் தான் அவருக்கு செல்வாக்காக இங்கே பார்க்கப்படுது. அதிமுக அவங்களுடைய தொண்டர்கள் பலத்தை நம்பி மட்டும்தான் இங்கே இறங்கியிருக்காங்க. 2வது தேமுதிகவுடைய ஓட் ஷேர் எவ்வளவு என்னங்கிறது அடுத்த சர்வேயில் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கங்கிறது தெரிய வரும். ஆனால் அதிமுக தேமுதிக கூட்டணி இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஜெல் ஆயிருக்கு. களத்தில் ஒரு நல்ல ஜெல் ஆயிருக்கு. அவங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். நம்ம சர்வே எடுக்கிறப்போ தேமுதிக அதிமுக கூட்டணி இல்லை.
தனியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த நெக் டு நெக் பர்சன்டேஜ் வந்து மாறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மாறலாம். பாமக வந்து இன்னைக்கு பாஜக கூட இருக்காங்க, அன்னைக்கு நாங்கள் சர்வே எடுக்கிறப்போ பாஜக கூட இல்லை பாமக. ஸோ அப்போ வந்து ஏசிஎஸ்க்கு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அதிமுகவுக்கும் அதே மாதிரி தேமுதிக சப்போர்ட் வந்து வர்றதுனால வாக்குகள் உயரும். ஆனால் அது வந்து ஏசிஎஸோட கம்பேர் பண்ணால் கம்மியாகாமல் கூட இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ ஏசிஎஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அவரோட செல்வாக்கு மிகுந்த ஒரு பகுதி இது அப்படிங்கிறதுனால ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து விழுப்புரம் ப்ளஸ் வேலூர் பார்த்துருக்கோம். இந்த 2 தொகுதிகளை பற்றி நம்மளோட பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஒரு ஒப்பீனியனை வந்து இதில் வந்து கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் 2 தொகுதிகளோட அதில் ஏதாவது ஒரு தொகுதி உங்களுடைய தொகுதிகளாகவும் இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்மளோட கருத்தும் கணிப்பும் காணொலிகளை நீங்கள் பார்த்து தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதோட ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மிக்க நன்றி ஹரிஷ், உங்களோட பாயிண்ட்ஸை வந்து இங்கே எடுத்து கொடுத்து. தேங்க்யூ.